ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வரையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது R2ல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை வந்து ஒரு சார்ட் வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டேபிளாக நீங்கள் கிரியேட் பண்ணணுமா, எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்னா ஏற்கனவே ஆரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டேட்டா செட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒரு சார்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஆர் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஸோ போனீங்க அப்படின்னா ஃபைலுக்குள்ளே நியூ ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், ஓப்பன் ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபைலோட நேமே நான் ஏர் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை வந்து அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா செட், அதாவது 19வது ப்ரோக்ராம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்னா ஏற்கனவே ஆரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டேட்டா செட்டு. ஸோ ஆரில் என்னென்ன டேட்டா செட் இருக்குன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, ஒரு சில டேட்டா செட் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து ஷோ ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த மந்தில் எந்த மந்தில் வந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டை வந்து நம்ம எடுத்தாச்சு, ஏர் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது சார்ட்டை வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம சார்ட்னாலே கண்டிப்பாக பிளாட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கிராஃபிக்கலாக கட்டுறதுக்கு. ஸோ கொடுத்துட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம்னா, எதுலேருந்து எடுக்க போகிறோமோ அந்த டேட்டா செட்டை கொடுப்போம். அதனால் ஏர் பேசஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏ வந்து கேப்ஸு, அதே மாதிரி பி வந்து கேப்ஸு, கண்டிப்பாக லாஸ்ட் எஸ் போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டேட்டா செட் வந்து கரெக்டாக எடுக்கும். ஏர் பேசஞ்சர்ஸ்னு கொடுத்தாச்சு. எக்ஸ் லேபிளில் ஏர்ஸ்னு கொடுத்துருக்குறேன். ஒய் லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நோ, அதாவது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பேசஞ்சர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டா செட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இது எல்லாமே சும்மா டெம்ப்ளேட் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் டைப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்னா லைனில் உங்களுக்கு கிராஃப் வந்து பிளாட் ஆகும். ஸோ சிஓஎல்லுங்கிறது பர்பிள், எனக்கு பர்பிள் கலரில் வரணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டிஃபால்ட்டாக நம்ம நார்மலாக கொடுக்குறதான். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சோல் பேனலுக்குள்ள வந்துட்டு இதை ரன் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி காட்டிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி வந்து ஏற்கனவே இருக்க டேட்டா செட்லேருந்து ஒரு சார்ட் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்டுன்னு கேட்டாங்கன்னா ஏர் பேசஞ்சர் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு எதுவும் டேட்டா செட் எடுத்து நீங்கள் பண்ணாலும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.